Welcome to everyone, brother, sister, and my dear students. Now we are going to discuss about CSIR Aptitude Mathematical Science probability. Now question number 3. What is the questions? What is the probability of getting 9 cards of same suit in one hand at the game of bridge? பிளேயிங் கார்ட்ஸில் பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் அலௌடு அப்படின்னா 13 கார்ட்ஸ். ஓகே, பெர் ஹெட்டுக்கு சேம் சூட் அப்படிங்கிறாங்க. அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் சூட் இருக்கும் அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் சூட்ஸ் இருக்கும் ஒரு கட்டில். இப்போ என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா 9 கார்ட்ஸ் சூஸ் பண்ணணும். எங்கேருந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரே சூட்டில் இருந்து 9 கார்ட்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸ். ப்ராபபிலிட்டினா நமக்கு தெரியும் 2 கேஸ் ஃபேவரபிள் கேசஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்க கொஸ்டின், கேட்டிருக்க கொஸ்டின். எக்ஸாட்டிக் கேசஸ் அப்படிங்கிறது டோட்டல் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஓகே, இப்போ எப்படி அதை நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சொல்யூஷன், ஒன் ஹேண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம், 13 கார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த 13 கார்ட்ஸை டோட்டல் கார்ட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, டோட்டல் கார்ட்ஸ் 52. அதில் 13 கார்ட்ஸ் ஒரு ஹெட்டுக்கு தேவையான பெர் ஹெட்டுக்கு தேவையான 13 கார்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் 52C13 வேஸில் நம்ம சூஸ் பண்ணுறோம். இது எக்ஸாஸ்டிக் கேசஸ். நெக்ஸ்ட் ஃபேவரபிள் கேசஸ். 9 கார்டை சூஸ் பண்ண போகிறோம். எப்படி சூஸ் பண்ண போகிறோன்னா 4 டைப் ஆஃப் சூட் இருக்குன்னு சொன்னோம். எதெல்லாம் இருக்குது? கிளப்ஸு 13 கார்ட்ஸ், ஸ்பேடு 13, ஹார்ட் 13, டைமண்ட் 13. ஒவ்வொரு சூட்லேயும் 13 கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இந்த 9 கார்ட்ஸ் ஒரே சூட்டில் இருக்கணும். அது கிளப்பாக இருக்கலாம், ஸ்பேடாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளப்பில் எடுக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளப்பில் 13 கார்ட்ஸ் இருக்குது. அதில் நாம் 9 கார்டை சூஸ் பண்ணுறோம், நமக்கு தேவையான 9 கார்ட்ஸ். ஸோ எத்தனை வேலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 13C9. அப்போது பேலன்ஸ் ஒரு ஹெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 4 கார்ட்ஸ். அந்த 4 கார்ட்ஸை எங்கே சூஸ் பண்ணணும்? பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 டைப் ஆஃப் சூட்டில் இருந்து நம்ம சூஸ் பண்ணோம். 3 டைப் ஆஃப் சூட்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்டு இருக்குது? 39. அப்போ அந்த 39ல் பேலன்ஸ் 4 கார்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். எவ்வளோ வேலை? 39C4 வேஸ். ஓகே, ரைட், சூஸ் பண்ணிட்டோமா? 9 கார்ட்ஸை 13C9 வே, 4 கார்ட்ஸை 39C4 வேஸ். ஓகே, இப்போது 4 டைப் ஆஃப் சூட் இருக்குது. இப்போ நம்ம கிளப்பில் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஸ்பேடில் சூஸ் பண்ணலாம், ஹார்ட்டில் சூஸ் பண்ணலாம், டைமண்டில் சூஸ் பண்ணலாம். அப்போ இதுவே எத்தனை டைப் ஆஃப் இல்லை இதுவே எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த 9 கார்ட்ஸையே இந்த 4 வேஸில் சூஸ் பண்ணலாம். அப்போது டோட்டல் ஃபேவரபிள் கேசஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 13C9, 39C4, அடுத்து இந்த சூட்டே 4 டைப் இருக்கு இல்லையா, அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 4 × 13C9 39C4 இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதிலேருந்து என்ன செஞ்சிடலாம்னா ஃபைனலாக நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 9 கார்ட்ஸ் இன் சேம் செட் இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் கேசஸ் பை எக்ஸாட்டிக் கேசஸ். எக்ஸாட்டிக் கேசஸ் 52C13, ஃபேவரபிள் கேசஸ் 4 திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கான ரேஷியோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு we will get 0.00037 is a required probability of getting 9 cards in the same suit. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்கள் டவுட் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.